அடுத்து மருத்துவரின் அபிப்பிராயம். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது ஏஐயோட ஹிஸ்ட்ரி. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மருத்துவரின் அபிப்பிராயம், டாக்டர்ஸ் ஒப்பீனியன். ஸோ அந்த ஒப்பீனியன்ற வேர்டை இது பண்ணிக்கணும். ஒப்பீனியன்றது என்னென்னா நிச்சயமாக கிடையாது அப்படின்றது தான். ஏன்னா இது ஆல்மோஸ்ட் 1939 அதுக்கு முன்னால் இருந்தே பில்லுக்கு முன்னால் இருந்தே நிறையா பேர் இந்த குடிநோயில் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஆனால் அப்போ இருந்த மெடிக்கல் மருத்துவர்களோ யாருமே இதுக்கு என்ன பிரச்சனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு முன்னாலே டாக்டர் ரோட்டர்னு ஒருத்தர் இங்கிலாண்டில் இருந்திருக்காரு. அவர் நிறையா அந்த ஆள்காலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறவர் தான். ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு அவர் சொல்லிட்டார், இது ஒரு வகையான நோய் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. பட் அது எதனால என்னன்றது தெரியல. அதுக்கு அடுத்து வந்தவர் அமெரிக்காவில் இருக்க ஒரு டாக்டர் பெஞ்சமின் ரூஸ். அவரும் இதே தான் சொல்லியிருக்காரு, பேப்பரில் எழுதியிருக்காரு. குடி ஒரு நோய் அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காரு. பட் என்ன ஏதுன்னு அவருக்குமே அந்த கரெக்டான காரணம் கண்டுபிடிக்க முடியல. அப்போ அதுக்கு அடுத்து வந்தவர் என்ன அப்படின்னா, இன்றைக்கி நம்ம எல்லாமே கொடுத்து வச்சவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி குடிநோய்க்கான விடை எதனால் வந்திருக்குன்றது பிரச்சனை என்னன்றது தெரியுது. அதற்கான தீர்வு தெரிஞ்சிருச்சு. அந்த தீர்வை எப்படி நடைமுறைப்படுத்துறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாம் தெரியாமல் அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. என்னென்னு கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா இப்போ அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, நிறையா பேர் இந்த குடிநோயால் சாகிற கடவுள் பார்க்க விரும்பலை. அதனால் கடவுள் நிறையா பேர்த்த தேர்ந்தெடுத்து அவங்க மூலியமாக இந்த மெசேஜை சொல்லியிருக்காரு அப்படின்றது தான். ஸோ அதில் ஒரு ஆள் தான் நம்ம டாக்டர் சில்க்வர்த். ஸோ காடு கடவுள் அவர் யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான். இப்போ சில்க்வர்த்தை பற்றி பார்க்கணுன்னா, அவர் டாக்டரு, மெடிக்கல் ஸ்கூலில் படிச்சிருக்காரு. இந்த குடிநோயாளிகளுக்கு உதவி பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாக இருந்திருக்காரு. ஏன்னா அந்த டயத்தில் நிறையா எந்த டாக்டருமே ஆல்காலிக் அப்படின்னா அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்க விரும்பலை. இந்த மருந்து குடிச்சிட்டு ஒரு நாள் ரீடாக்ஸ் பண்ணி அனுப்பிச்சி விட்டுருந்துருக்காங்க. பட் சில்க்வர்த் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவர் அந்த ஸ்டாக் மார்க்கெட் 1920-30 ஸ்டாக் மார்க்கெட் கிரைசிஸ் வந்துருக்கு இப்போ அமெரிக்காவில். அப்போ ஒரு வேலையெல்லாம் இழந்துட்டு இருக்கார். அப்போ அந்த சார்லஸ் டவுன் ஹாஸ்பிட்டலில் இருக்கவர் இவர் கூப்பிட்றாரு. ஏற்கனவே அவருக்கு சில்க்வர்த் அவரை மீட் பண்ணியிருக்காரு. அது சார்லி டவுன்ஸ்ன்ற ஹாஸ்பிட்டலில் இருக்கவர். இந்த டைரக்டர் இவரை கூப்பிட்றாரு. என்கிட்ட வேலைக்கு சம்பளம் தரேன் அப்படின்ட்டு. அவர் அங்கே போய் சேர்ந்தது 1930 அங்கே சேர்றாரு. ஸோ சேர்ந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அவர் இந்த குடியாரங்களுக்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. இப்போ ஒவ்வொருத்தர் கண்டிஷனை பார்க்கும்போது எல்லாம் ரொம்ப மோசமாக இருக்காங்க. வர்றாங்க, ஸ்டே பண்ணுறாங்க. அது ஆக்சுவலாக நம்ம டிஅடிக்ஷன் சென்டர் மாதிரி தான் வச்சுருந்துருக்காங்க. சார்லிஸ் டவுனில் அதை லாக் பண்ணிவிட்டு 30 நாள், 60 நாள், 90 நாள்ன்ற மாதிரி ப்ரோக்ராம் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க எல்லாம் இருந்துட்டு அடுத்து போயிட்டு வராங்க. போகும்போது நல்லா எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக போகிறாங்க. அப்புறம் திருப்பி மறுபடியும் ரிலாக்ஸ் ஆகி திருப்பி வந்துட்டுருக்காங்க. ஸோ இதுமாதிரி பார்க்குறாரு அவர் நிறையா பேர்த்து கூட. ஏன்னா அவங்க சொல்கிறது கிட்டத்தட்ட சில்க்வர்த் 60,000 ஆள்காலிக்கு குடிகாரனுக்கு ட்ரீட்மெண்ட் வைத்தியம் பார்த்துருக்காருன்றார். ஸோ அவர் பார்த்ததில் என்ன, இந்த 60,000 பேர் திருப்பி வரல. நிறையா பேர் வராங்க, ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, கொஞ்சம் உடம்பு நல்லா இருக்குது. அதோட அதுக்கு அடுத்து வரல, நல்லா இருக்குங்க. பட் ஒரு சில ஆளுங்க என்னென்னா ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்க போக திருப்பி வர குடிக்க திருப்பி வர இப்படியே இருக்காங்க. அப்போ அவருக்கு என்னன்றது புரியல. இப்போ இந்த ஆல்கஹால் ஒரு சிலருக்கு வேலை பார்க்குற மாதிரி இவங்களுக்கு பார்க்கல. அதாவது நார்மல் ட்ரிங்கருக்கு பார்க்குற மாதிரி இவங்களுக்குலாம் வேலை பார்க்கல. ரொம்ப மோசமான விளைவுகளை கொடுக்குது. உள்ள ஆல்கஹால் உள்ளே போச்சு அப்படின்னா உடல் ரீதியான ஒரு கிரேவிங்கை கொடுக்குது அப்படின்னா. அப்போ நம்ம இந்த கிரேவிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் முடிஞ்சிடணும். என்னென்னா கிரேவிங்னு நம்ம டிக்ஷனரியில் போட்டோம்னா ஏக்கம்னு வருது தமிழில்.
அது இங்கிலீஷில் எடுத்துட்டோம்னா ஸ்ட்ராங் ஃபீலிங் சம்திங் வாண்டட். எனக்கு ஒரு விஷயம் வேணுன்ற ஒரு அழுத்தமான சிந்தனையை தான் வந்து கிரேவிங். அந்த விஷயம் எனக்கு கிடைச்சே ஆகணும், என்னால் முடியும், இது இல்லாமல் இருக்க முடியாது, வேணும் அப்படின்றது தான் வந்து அந்த கிரேவிங் அப்படின்றாங்க. மித்த குடியாரங்க, நார்மல் குடியாரங்க, ஹெவி ட்ரிங்கர்ஸ் எல்லாம் வந்து வேணும்னா அடிக்கிறாங்க. சப்போஸ் அவங்க வேணாம் அப்படின்னாங்கன்னா குடியை விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை பற்றி சிந்திக்கிறது கிடையாது. பட் ஆனால் அந்த குடிநோயாளி மட்டும்தான் குடிக்காமல் இருந்தாலுமே சிந்தனை வந்து குடியை பற்றியே தான் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. இப்போ டாக்டர் சொல்கிறது என்னென்னா, குடிக்க வேணான்ற சிந்தனையை விட குடிக்கணுன்ற சிந்தனை ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்குது இந்த மாதிரி ஆளுகளுக்கு. ஸோ அந்த அழுத்தத்தினால அந்த சக்தி அதை குடிக்கணுன்ற அந்த உந்துதல்னால் போய் குடிக்கிறாங்க. குடித்ததுக்கப்புறம் அவங்களால வந்து நிப்பாட்ட முடியல, அளவோடு வந்து குடிக்க முடியல. ஸோ அப்போ என்னென்னா, அதனால் வந்து அவங்க மதுவுக்கு முன்னால் சக்தியற்றவர்கள் அப்படின்றத மட்டும் சொல்கிறார் அப்போ. ஸோ இதை வந்து இவர் பில்லிட்ட தான் சொல்லியிருக்காரா, இல்லை இதுக்கு முன்னால் எத்தனை பேர்த்திட்ட சொல்லியிருக்காருன்னு தெரியாது. ஏன்னா இவரோட டாக்டர் சில்கோடத்தோட ஒரு ஐடியா, இத்தனை பேர்த்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கோம், ஏன் இவ்வளோ பேர் சரியாயிட்டாங்க, இவங்க ஒரு சில ஆளுங்க ஏன் வந்து சரியாகவே மாட்டுறாங்க, கடைசி வரைக்கும் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான். மருந்து மாத்திரை கொடுத்தாச்சு, அடைச்சி வச்சாச்சு, கவுன்சிலிங் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. ஆனாலும் இவங்க போகிறாங்க, திருப்பி ஒரு மாதம் 2 மாதத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் வர்றாங்க அப்படின்றதுல தான். ஸோ இந்த விஷயத்தை வந்து இதுக்கு முன்னால் வந்து இந்த அவரோட அபிப்பிராயம் வந்து, இவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு பிரச்சனை இருக்குது, மதுவுக்கு முன்னால் இவங்கெல்லாம் வந்து சக்தியற்றவர்கள்ன்றதை வந்து அவரோட முடிவுக்கு வந்திருக்காரு. ஸோ அதை வந்து இவர் சொல்கிறார். பில்கிட்ட சொன்னதுக்கப்புறம் தான் பில்லு அந்த டாக்டர் சொன்னதை வச்சு மிச்சம் ஏபி, அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் குரூப்பு ஸ்டெப்ஸு இதெல்லாம் வச்சு அவர் ரெக்கவரி ஆகிறாரு. அடுத்து அவர் ரெக்கவரி ஆகி பாபுகிட்ட போய் சொல்கிறாரு. ஸோ பாபு குடிக்காமல் இருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து பில் டாட்சனை போய் பார்க்குறாங்க. இப்படியே ஒன்றா வந்து ஒரு 40 பேர் வந்துட்டாங்க. 40 பேர்த்துக்கு, ஆமாம் 40 பேர்த்துக்கு மேலே வந்துட்டாங்க. ஸோ எல்லாமே வந்து இந்த ஒரு கொடுத்த செய்தி, யார் டாக்டர் சொன்னது, பவர்லெஸ் ஓவர் ஆல்கஹாலும் உங்களுக்கு வந்து உடல் ரீதியான ஒரு அலர்ஜி இருக்குன்றதும், மன ரீதியான வெறி இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன் இது எல்லாத்தையும் வச்சு அவங்க ஒரு 100 பேர்த்துக்கிட்ட அப்போ வந்து ரெக்கவரி வந்துட்டாங்க. ஸோ அப்போ எல்லாம் சேர்ந்து தான் அவங்க அந்த புக்கை எழுதணுன்ற போது அவங்க போய் டாக்டரை போய் சில்கோர்த்தை போய் பார்க்குறாங்க. இது மாதிரி இத்தனை பேர் ரெக்கவரியில் இருக்கோம். ஸோ அவருக்கு உண்மையிலே சந்தோஷம் தான் டாக்டருக்கு. பரவாயில்ல, மருந்து மாத்திரையே மருத்துவரால் செய்ய முடியாத வேலையை வந்து ஒரு குடிநோயாளியால் தான் செஞ்சுருக்காங்க, இத்தனை பேர் சரியாக இருக்காங்களே, அப்போ இந்த கான்செப்ட் வந்து வேலை பார்க்குது அப்படின்றத அவர் ஏற்றிருக்காரு. ஆனால் அவர் பார்த்துருக்க வந்து மெடிக்கல் ஃபீல்டில் வந்துட்டு இந்த சக்தி, கடவுள் அப்படின்றதெல்லாம் இப்போ நம்புறது தயாராக இல்லை. ஏன்னா மருத்துவம் வந்து எல்லாமே ஒரு விஞ்ஞான ரீதியாக தான் வந்து பார்த்துட்ருக்காங்க, சயின்டிஃபிக்கலாக பார்த்துட்ருக்காங்க. அப்போ இவங்க போய் கேட்குறாங்க, டாக்டர் இந்த மாதிரி இவ்வளோ பேர் நாங்கள் இது பண்ணியிருக்கோம், ரெக்கவரி ஆகிட்டோம், நீங்கள் சொன்ன இன்ஃபர்மேஷன், இந்த மிச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு இதை வச்சு நாங்கள் ஒரு புக் எழுதலான்ட்ருக்கோம், அதுக்கு உங்களோட இதை வந்து கொஞ்சம் நீங்கள் ஒரு எழுதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் புக்கில் வந்து போட்டுக்கணும் அப்படின்ட்டுருக்காங்க. அப்போ சொல்லியிருக்காரு, நான் எழுதி தரேன்ப்பா, ஆனால் இதை வந்து நான் எழுதி கொடுத்தேன்னு சொல்லாதீங்க, ஏன்னா இல்லைன்னா என்னை மெடிக்கல் ஃபீல்டை விட்டு அனுப்பிச்சிடுவாங்க, என்ன ஒரு டாக்டர் வந்து இப்படி சொல்லிகிட்டு இருக்காரு அப்படின்ட்டு, அதனால் இதை டாக்டர்ஸ் ஒப்பீனியன் மட்டும் போட்டுக்குங்க, என்னோடய பேரை போடாதீங்க அப்படின்ட்டு. ஏன்னா இதுக்கு பின்னால் என்ன காரணன்றதை என்னாலே கரெக்டாக கண்டுபிடிக்க முடியல. என்னோடய அசியம் நான் வந்து ஒரு அனுமானமாக சொல்கிறேன், இவங்களுக்கு உடல் ரீதியாக ஒரு அலர்ஜி இருக்குன்றதை என்னால் ஒரு சொல்ல முடியும். என்னோடய அபிப்பிராயம் தான், இது வந்து அக்யூரேட்டாக வந்து ரிசர்ச் பண்ணிலாம் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம அதை வச்சு தான் அவர் கொடுத்த அந்த லெட்ரு நம்ம பிக் புக்கில் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மருத்துவரின் அபிப்பிராயம், டாக்டர்ஸ் ஒப்பீனியன், ஃபஸ்ட் எடிஷன் முதல் பதிப்பில் வந்து அவர் டாக்டர்ஸ் ஒப்பீனியன் மட்டும் போட்டிருப்பாங்க. கீழே வந்து யார் அதை கொடுத்துருக்காங்க அப்படின்றதெல்லாம் இருக்காது. ஏன்னா இவர் சொல்லிட்டார், என் பேரை போடாதீங்க, ஏன்னா எல்லா டாக்டருக்கும் என்னை வேலையை விட்டு தூக்கிடுவாங்க, ஏன்னா லூசுமே இங்கே பேசிக்கிட்டு இருக்க, வைத்தியத்தை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் ரெண்டாவது மெடிக்கல் ஃபீல்டுமே இன்னைக்கு யாரும் வந்து ஏற்றுக்கிற மாட்டாங்களா இந்த மாதிரி சொல்கிறதெல்லாம், அதனால் என் பேரை போடாதீங்க அப்படின்ட்டாரு.
இது வந்து 1939 தான் நம்ம அந்த பிக் புக் வருது, ஃபஸ்ட் எடிஷனு. அதுக்கப்புறமேட்டுக்கு செகண்ட் எடிஷன் வந்து 1955 அப்போ வரும்போது, அந்த நேரத்தில் என்ன ஆகுனா மெடிக்கல் அசோசியேஷன் வந்து அமெரிக்கன் சைக்காட்ரிக் அசோசியேஷன் வந்து ரெண்டுமே குடி ஒரு நோய் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லை, அலர்ஜி டு ஆல்கஹாலிக் அப்படின்றத அவங்க அறிவிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் டாக்டர் சொல்கிறாரு, என்னோடய பேரை போட்டுக்குங்க அப்படின்ட்டு. ஸோ செகண்ட் எடிஷனில் அவரோட கையெழுத்து சிக்னேச்சரோட அவர் பேர் வந்து இருக்கும் அதில். ஸோ இப்போ அந்த பிக் புக்கில் வந்து பார்ப்போம், அதில் மருத்துவரின் அபிப்பிராயம் போட்டிருக்கு, டாக்டர்ஸ் ஒப்பீனியனில் வந்து. நான் இப்போ என்கிட்ட இருக்கிற பிக் புக்கு வேறையாக இருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒருத்தர் நண்பர் வச்சுருந்தாரு, அது வந்து வேறு பதிப்பாக இருந்துச்சு. என்கிட்ட இருக்கிறது முதல் பதிப்பு வந்து நான் பார்த்துட்ருக்கிறது. ஸோ அதில் வந்து பக்கம் வந்து XIன்னு போட்டிருக்காங்க. ஸோ மருத்துவரின் அபிப்பிராயத்தில் 1 2 3 4 5வது பேராகிராஃப் வந்து இருக்குது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டாக்டர் சில்க்வொர்த் வந்து உண்மையிலே சில்க்வொர்த் கொடுத்துட்டு, எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி இந்த கடிதத்தை தந்த மருத்துவர் இன்னொரு அறிக்கையில் தம்முடைய கருத்துக்களை விரித்துரைக்கிறார். அந்த அறிக்கை பின்னால் வருகிறது. அந்த அறிக்கையில் குடிநோயின் சித்திரவதை அனுபவித்துள்ள நாங்கள் ஒரு குடிநோயாளியின் மனதைப் போலவே அவனுடைய உடலும் இயல்பு கடந்ததாக அப்நார்மல் உள்ளது என்பதை நம்ப வேண்டும் என்று வலியுறுத்துகிறார்கள். எங்களால் எங்கள் குடியை கட்டுப்படுத்த முடியாததற்கு காரணம் எங்களால் வாழ்க்கையுடன் சரியாக பொருந்த முடியாமல் இருப்பது என்றோ, நாங்கள் யதார்த்த நிலையிலிருந்து ஓடுவது என்றோ, அல்லது நாங்கள் ஒரேயடியாக மனம் ஊனமுற்றவர்களாக இருப்பது என்றோ எங்களிடம் சொன்னால் அது எங்களுக்கு திருப்தி அளிக்கவில்லை. எங்களில் சில இந்த விஷயத்தில் இவை ஓரளவுக்கு, ஏன் எங்களில் பெருமளவிற்கு உண்மையே, ஆனால் எங்கள் உடல்களும் நோய்வாய்ப்பட்டிருந்தன என்று எங்களுக்கு நிச்சயமாக தெரிந்தது. எங்கள் கருத்துப்படி இந்த உடல் அம்சத்தை விட்டுவிட்டு குடிநோய் பிரச்சனையை பார்ப்பது முழுமையான பார்வையாக இருக்காது. இது வந்து தமிழில் போட்டிருக்காங்க. இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, குடிநோயால் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கவங்க, கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கவங்க, அவங்களோட உடம்பு வந்து உடல் ரீதியாக ஒரு சில பிரச்சனை இருக்குது. எப்படி மனசில் வந்து மனதை போலவே, மனதுன்றது ஆல்ரெடி சொன்ன மாதிரி மூளை, சிந்தனை எப்படி எவ்வளோ தூரத்துக்கு மோசமாக இருக்கோ, அதே அளவுக்கு உடம்புலேயும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றாரு. இப்போ இந்த மாதிரி ரொம்ப குடிக்கிறவங்க ஒரு சிலர் என்ன அப்படின்னா, அவங்க சமுதாயத்தோட வாழ்க்கையோட ஒன்றி வாழ முடியல, கொஞ்சம் வேறுபட்டு இருக்காங்க. நிஜ வாழ்க்கையிலேருந்து ஒரு கனவு உலகம் இல்லை பொய்யான வாழ்க்கையில் இருக்காங்க, இல்லை மன ரீதியாக ஏதோ பிரச்சனை இருக்குது, இப்படி ஒரு சில ஆளுங்க இருந்திருக்காங்க. பட் இந்த மோசமான ரொம்ப குடியாரங்களுக்கு வந்து இந்த மாதிரிலாம் கிடையாது. இதுக்கும் மேலே வந்து தாண்டி இருக்கு ஒன்று அப்படின்றதான் சொல்ல வராங்க. அது என்னென்னா, நம்ம வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து இங்கிலீஷில் போட்டிருக்கிறது வந்து மஸ்ட் சஃபர் ஆல்கஹாலிக் டார்ச்சர் மஸ்ட் பிலீவ். ஏன்னா அப்போ வந்து விட கண்டுபிடிக்கல, அதனால் வந்து வேறு வழியே இல்லை. அந்த குடியாரங்க வந்து நம்மளது மனசை போலவே, சிந்தனையை போலவே உடம்பு வந்து பிரச்சனையில் இருக்குது அப்படின்றத நம்பித்தான் ஆகணும் அப்படின்றாரு. வேறு வழி இல்லை இப்போ. ஸோ அதனால் இப்போ என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம இந்த குடிநோய் பிரச்சனையை பார்க்குறதுக்கு முன்னால் உடல் ரீதியான பிரச்சனை ஒவ்வாமல் இருக்குன்றத ரொம்ப ஆழமாக வந்து பதிய வச்சுட்டு போனால் தான் அடுத்ததுக்கு சரியாக வரும். அதுதான் அவங்க தமிழில் வந்து சொல்லியிருக்கிறது வந்து, இந்த உடல் அம்சத்தை விட்டு குடிநோய் பிரச்சனையை பார்ப்பது முழுமையான பார்வையாக இருக்காது அப்படின்ட்டாங்க. ஸோ ஃபிசிக்கல் ஃபேக்டர், உடல் ரீதியான அலர்ஜி இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக வந்து மைண்டில் வந்து ரெஜிஸ்டர் ஆனால் தான் அடுத்ததுக்கே வந்து போக முடியும். இல்லை இது வந்து சுய கட்டுப்பாடு. ஏன்னா இப்போ என்னோடய அனுபவத்தில் நான் வந்து குடியை விடணும்னு முடிவு பண்ணிட்டேன். ரொம்ப ஓவராகிடுச்சு, எப்படா விடுவோம், இப்போ விட்டுருவோம் அப்புறம் விட்டுருவோம் பார்த்துட்டு இருந்து ஒரு தடவை வந்து எதுவுமே நடக்கலை. எனக்கு முதல்ல வந்து இங்கே
மதுரையில் வந்து சைட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இது இந்த ஃபீல்டு ஒர்க்கு கொத்தனார் இந்த மாதிரி ஆள் கூட தான் வேலை பார்க்குறதுனால தான் நம்ம இப்படி இருக்கோம். ஒரு ஆஃபீஸு டை கட்டி ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து அந்த மாதிரி சர்க்கிள் ரோடெலாம் இருந்தோம்னா குடிக்க மாட்டோம் அப்படின்றது என்னோடய சிந்தனை அப்போ இருந்தது. அதே மாதிரி எனக்கு இங்கேருந்து வேலை கிடைக்கிது. சென்னையில் ஒரு கம்பெனியில் வேலை கிடைக்கிது. ஸோ அந்த கம்பெனினா நல்லா ஒரு 200 பேர் வேலை பார்த்துட்ருக்காங்க. 4 மாடி, ஃபுல் ஏசி, டை கட்டி ஷூ போட்டு வரணும். இது வந்து ட்ரெஸ் கோடு, வேறு வழியே இல்லை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக போனேன். சரி, நம்ம எதிர்பார்த்தது கிடச்சி, கடவுள் அதையும் கொடுத்தாரு. அதே மாதிரி அங்கே போய் சேர்ந்துட்டு ஒரு டெய்லி நைட்டு ஒரு குவார்ட்டர் மட்டும் அடிக்க வேண்டியது. சரி, ஏன் அதாவது நான் எதிர்பார்த்தது எனக்கு கிடச்சிருச்சு, திருப்பி ஏன் நான் அங்கே போய் அடிக்கிறேன்? அப்படி இல்லைன்னாலும் போனால் ஒரு குவார்ட்டர் 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் நைட்டு தூக்கம் வரல அப்படின்னா கூட ஒரு 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் அடிச்சுட்டு படுத்துருந்தாலும் ரைட்டு. எனக்கு ஆஃபீஸ் விடுறதே எதுனா 3 to 11 தான். 10 மணிக்கு கடையை மூடிடுவாங்க. அவன் 8 மணிக்கு அந்த சாப்பிட்றதுக்கு டைம் ஒரு 1/2 hour இருக்கும். அந்த டயத்தில் சாப்பிட்டுட்டு வேகமாக போய் இந்த சரக்கை வாங்கி பைக்கில் வந்து வச்சுருவேன். சிந்தனை எப்போ இருந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் குடிக்க வேலை எப்படா முடியும், எப்படா விடுவாங்க, நம்ம போவோம் அப்படின்னு தான் இருக்கும். ஒரு சில நாள் லேட் ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு எங்கள் வீட்டு பக்கத்தில் போய் நான் எப்போ அடிக்கிறது, ஏன்னா போலீஸ் பிடிப்பாங்க அப்படின்ட்டு. ஒரு 11:30 ஆயிடுச்சு அப்படின்னா அந்த போகிற அளவு கூட டைம் இருக்காது. நேராக கீழே வந்து இறங்கி பைக் பார்க்கிங்லேருந்து எடுக்கும் போது டக்குன்னு டாய்லெட்டுக்குள்ளே போய் அந்த குவார்ட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியில் வர்றது. அதுக்கப்புறம் சந்து பொந்தாக பூந்து வீட்டுக்கு வர்றது. ஸோ இப்போ நான் எதிர்பார்த்தது எனக்கு அந்த மாதிரி ஒரு சரௌண்டிங்ஸ் எல்லாம் நல்லா இருந்தால் நான் குடிக்க மாட்டேன்னு நினச்சேன். பட் அது ஃபெயிலியர். அங்கேயும் போய் அதுவும் ஜெயிக்கலை. எல்லாமே கிடச்சும் திருப்பி அதே மாதிரி தான். என்ன இங்கே வந்துட்டு அதிகமாக குடிச்சிட்டு இருந்தது, பகல்லே குடிச்சிட்டு வேலையை பார்க்கலாம் இங்கே சைட்டில் இருக்கும்போது. அங்கே வந்து அந்த 3 to 11 குடிக்க முடியாது. ஸோ அப்போ என்ன ஆகுன்னா ஒரு 2 நாள் ஒரு வாரம் நல்லா ப்ராக்ரஸ், ஒரு 6 மாதம் வேலை பார்த்துட்ருக்கேன். அடுத்து வந்து வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் லீவ் போடுறது. அப்புறம் ஒரு மாதத்துக்கு ஒரு 15 நாள் லீவ் போட்டு மஞ்சள் காமாலை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி தான் போயிட்டுருந்துச்சு. ஏன்னா கண்டினியூஸ் குடி, அந்த இது வந்து நைட்டு மட்டும் பத்தலை. அப்போ லீவ் போட்டு ஒரு 15 நாள் கண்டினியூஸாக குடிக்க வேண்டியது. 2 நாள் 3 நாளில் அவங்க என்னென்னு ஃபோன் அடிக்கணும். ஆஃபீஸில் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேன். அவன் ஃபோன் வச்சுக்கிட்டேன், எனக்கு மஞ்சள் காமாலை நான் ஊருக்கு வந்துட்டேன் அப்படின்னு. சென்னையில் தான் ரூம்லேயே உட்காந்து படிச்சுட்டு சரக்கை மட்டும் அடிச்சுட்டு இருக்கிறது. ஏன்னா சம்பளம் வரணும்ல. மிச்சம் வேறு ஏதாவது சொன்னோம்னா சம்பளம் போட மாட்டாங்க, மஞ்சள் காமாலை அப்படின்னா போட்டுருவாங்க அப்படின்ட்டு தான். ஸோ அப்போ அந்த குடிநோய் வந்து என்னோடய சுய கட்டுப்பாடு இருக்கலாம். ஏன்னா நான் அடுத்து ஒரு 5 years கழித்து வந்து ரொம்ப உச்சகட்டமாக போன குடி இப்படி தான் என்னால் விடணும்னு நினப்பு இருக்குது. ஆனால் முடியலை, விட்டுற மாட்டோமா அப்படின்றது தான். அப்போ நிறையா முயற்சிலாம் பண்ணி பார்க்குறேன். நான் கிடச்ச வாழ்க்கையை வந்து இழந்துருவோம் அப்படின்றது நல்லா தெரியுது. மேரேஜெலாம் ஆயிடுச்சு. அப்போ விடணும்னு பார்க்குறப்ப உச்சக்கட்டத்துக்கு போயிடுச்சு, முடியல. எல்லாமே ஒரு மேலே சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ என்னன்னே தெரியாது. அப்போ எனக்கு தெரிஞ்ச என்ன அப்படின்னா மனக்கட்டுப்பாடு தான். மனக்கட்டுப்பாடு மூலிமா குடியை நிப்பாட்டிடலாம். என் மனசு வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியல, அது இஷ்டத்துக்கு போகுது. அப்போ அதை கட்டுப்படுத்தி கொண்டு வரணும் அப்படின்னா மெடிடேஷன் கோர்ஸ் போய் சேர்ந்தேன். தியானத்தின் மூலிமா வந்து மனதை கட்டுப்படுத்துவது எப்படி அப்படின்னா போய் அது அட்டன் பண்ணேன். கிளாஸில் அட்டன் பண்ணி நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலான்ட்டு. பட் அதுவுமே வேலைக்கு ஆகலை. ஒரு 4 நாள் போகிறேன். அப்புறம் இருந்துச்சு அவங்க சொல்கிறதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லி அதையும் விட்டாச்சு.